செய்வாரு तभी मसीह तुझे क्या करेंगे, பிரகாசிப்பார். तुझ पर प्रकाशित होंगे। யாருக்கு ஞாபகம் இல்லைல்ல? किसी को भी याद नहीं है। அதை பற்றி பேசும்போது நம்ம மறித்த காரியம் செத்த கிரியைகள்லாம் என்னன்னு हमारे मरे हुए कार्य, सभी कार्य को हम सब देखे पिछले हफ्ते। கொஞ்சம் சாபத்தை பற்றி நான் பேசினேன். कुछ श्राप के बारे में मैं बातें की எல்லாம் थी। சாபம். कौन सा क्रिया श्राप है। தொடர்ந்து அந்த வார்த்தை சொன்னேன். लगातार उस वाक्य को मैं कहने लगी। எரேமியா 7:23 நினைக்கிறேன். அது மனப்பாட வசனம் தான். என் வாக்குக்கு செவி என் கொடுங்கள். வாக்குக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷித்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். அதாவது போன வாரம் சொன்னதை நான் சொல்லிட்டு இருக்கேன். पिछले हफ्ता जो वचन कही थी उसको मैं अब कह रही हूँ। தூங்குற நீ அப்படின்னா ஆண்டவர் சொன்ன வசனத்தெல்லாம் நம்ம செய்ததே கிடையாது. नींद में है तू, मतलब जो वचन हम सुनते हैं उसके अनुसार हम नहीं चलते हैं। समय இல்ல, आज समय नहीं है, விரும்புதேன். फिर भी मैं तुम्हें याद दिलाती हूँ। போன வாரம் பேசணும், இந்த வாரம் தெரியல. पिछले हफ्ते जो वचन बोले थे वो अब याद नहीं है, என்னையும் அழைத்தாரு. फिर भी मुझे ही परमेश्वर ने बुलाया, பேச சொன்னாரு. मुझे ही बातें करने के लिए बोले। ஏன் மறக்காங்க? क्यों सब भूल जाते हैं? தப்பு ஏன் மேலையா किसके ऊपर தெரியலையே. घटी है नहीं मालूम। அந்த ஆகாரம் பற்றி பேசணும். उस अजीरा के बारे में बातें करने लगे। ஆகாரம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னார். கீழ்ப்படியெல்லாம் उस आहान के बारे में बात करने लगे, आज्ञा पालन नहीं किया उसने। ஆண்டவருடைய வாக்கு செவி கொடுக்கல. ஒண்ணு. ரெண்டாவது பொருளாசை. परमेश्वर की वचन को उसने उल्लंघन किया और लालच था, அவனுக்கு சாபமாக முடிஞ்சது. அவன் குடும்பத்துக்கும் சாபம், சபைக்கும் சாபம். इसलिए उसके लिए और उसके परिवार के लिए वो श्राप निकला। பிறகு கேயாசியை சொன்னேன். फिर खेयासी को हम देखे। ஏன்னா எலிசா வந்து நாகமான சுகப்படுத்திருப்பாரு. एलिसा नाहमान को चंगा किया। அப்போ அவன் நிறைய பரிசு கொண்டு வந்திருந்தாரு. वो कई इनाम लेकर आया था, அவன் வாங்க மாட்டேன்ட்டார். वो नहीं लिया। உங்ககிட்ட கேட்க என்ன சொன்னாரு? देखिए आपके पास मैं पूछ रही हूँ, क्या कहने लगा? என்ன சொன்னாரு? எலிசா என்ன சொன்னாரு? एलिसा क्या कहने लगा? எனக்கு மனசு உன் கூட வரவில்லையான்னு கேட்டாரு. அதுன்னு சொன்னாரு. நான் சொன்னது யார் சொன்னா? நீ தான் வரையே வராதவன் சொல்லியிருக்கா. இது காலமா? அது எந்த காலம்? ये अब समय है क्या चीज लेने के लिए? ஏன்னா நான் ஆவியில நிறைஞ்சு பேசுறேன்னு நான் உணர்ந்தேன். आत्मा से बढ़कर मैं बातें कर रही थी कि मुझे महसूस हुआ। விதைச்சு 100 மடங்கு ஆசீர்வதிக்கணும் தான் நான் ஜெபம் பண்ணேன். 30 60 சொல்லவே மாட்டேன். वचन बोई थी 100% आशीष होना चाहिए करके मैं प्रार्थना करती हूँ। 30-60 नहीं करके मैं प्रार्थना करती हूँ। நான் ஜெபம் பண்ணும்போது 100 தான் ஜெபம் பண்ணுவேன். मैं प्रार्थना करते समय 100 गुना ही प्रार्थना करती हूँ। कौन सा समय था? ஆகாப் காலம். आहाब के दिन था। ஆகாப் வந்து என்ன செஞ்சாரு? आहाब ने क्या किया? ஆண்டவருடைய இடத்துல விக்கிரக ஆராதனைகள். परमेश्वरी के लिए वहाँ जहाँ नहीं था वहाँ मूर्ति पूजक थे। அப்போ அவங்க எஜமான் சொன்னாரு, அது வாங்கினாரு. அவருக்கு மாத்திரம் குஷ்டரோகம் வரல, வம்சலாம் வந்து சாபம். मालिक कहा कर झूठ बोलकर इनाम लिया, केवल उसके नहीं उसकी पीढ़ी पीढ़ी तक वो श्राप आने लगा। இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நம்பல. इसराइलियों परमेश्वर के ऊपर भरोसा नहीं किए। கானான் தேசத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னாங்க. எல்லாருமே செத்து போயிட்டாங்க. कानान देश में हम नहीं जा पाएंगे कर बोलने लगे, वो सब रास्ते में मर मिट गए। விசுவாசிக்கலைன்னா சாபம். विश्वास नहीं करेंगे तो श्राप। நம்ம விசுவாசிக்கிறதும் கிடையாது, நம்புறதும் கிடையாது. हम विश्वास भी नहीं करते और भरोसा भी नहीं करते, நம்மளை கொல்லாம வச்சிருக்காரு. फिर भी परमेश्वर हमें घात नहीं किए। நாலாம் சொன்னேன், லோத்தின் மனைவி சொன்னேன். चौथा लूत की पत्नी के बारे में कही थी। ஒரு மனைவி சரியில்லைன்னா யாராவது ஒருத்தர் சரியா இருக்கணும். यदि पत्नी ठीक नहीं है फिर कोई भी ठीक होना चाहिए। நல்லா தான் இருந்தாரு. लूत ठीक ही था। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருடைய இரக்கத்தினால 4 பேர் கையை பிடிச்சு வெளியே இழுத்து விட்டாங்க. परमेश्वर की अनुग्रह से उनके हाथ को पकड़कर उन्हें बाहर छोड़े थे। மருமக்கள்மார் கல்யாணம் முடிக்க மருமக்கள்மார் வரமாட்டேன்ட்டாங்க. उनकी दामाद जो आने वाले दामाद एक भी नहीं आए। ஆண்டவர் கட்டளையிட்டது என்ன?
परमेश्वर की आज्ञा क्या थी? சமபூமி எங்கும் நிக்காதங்க. यहाँ की भूमि पर नहीं खड़े रहना, यहाँ से दूर हो जाओ, पहाड़ पर जाओ திரும்பி பார்க்க கூடாது. और पीछे मुड़कर नहीं देखना है। பொருளாசை இருந்தது, ஆண்டோடைய வார்த்தையில அவனுக்கு விசுவாசமே கிடையாது. லோத்தின் மனைவி वस्तु की लालच थी और लूत की पत्नी के पास भरोसा भी नहीं था। திரும்பி பார்த்து இப்பவும் உப்பு தூண் ஆயிட்டாங்க. पीछे मुड़कर देखकर आज भी वो नमक की कंबा बनकर खड़ी है। மனைவி இல்லாதனால அந்த பிள்ளைகளும் கேரக்டர் சரியில்லை. पत्नी नहीं थी, इसके लिए पुत्रियों की चाल चलन भी ठीक नहीं था। அந்த குடும்பமே அவமானத்தால் நிறைஞ்சிட்டாங்க. उस पूरे परिवार लज्जे से भरा था। அப்போ அன்னைக்கு அந்த 2 ராஜாக்கள் 7 அதிகாரத்துல பிரதானி வருவாரு. दूसरा राजा 7वां अध्याय में एक प्रधानी वहाँ आता है। ஏன்னா சமாரியா முற்றுகை போட்டதுனால அந்த சாப்பாட்டுக்கு வழியில பிள்ளை திருட்டாங்க. सामरिया की सेना वहाँ पूरा घेर लिए, इसके लिए खुद के बच्चे को खाना पड़ा। பிரதானிட்ட எலிசா சொல்லுவார், நாளைக்கு செழிப்பா இருக்கும், ஒரு ரூபாய்க்கு 1 கிலோ வார்கோதுமையும். प्रधानमंत्री के पास एलिसा कहा है कि 1 रुपया के लिए 1 ஆமா வாசி. दूसरा राजा 7 அப்படியே 2 ரத குதிரைகளை கொண்டு வந்தார்கள். இல்லம்மா, दूसरा राजा 7:14 அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா. दूसरा राजा 7:1 நாளைக்கு செழிப்பு இருக்குதுன்னு சொன்னாரு. कल बढ़ोतरी है कर यहाँ एलिसा कहने அந்த लगा, பிரதானி நம்பல. लेकिन वो प्रधान उसके ऊपर भरोसा नहीं किया। நம்பாதனால எலிசா சொன்னாங்க, उस पर भरोसा नहीं किया, इसलिए एलिशा ने कहने लगा, நீ அத பாப்ப, ஆனா நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்ற. तू उसे देखेगा लेकिन तू उसे अनुभव नहीं करेगा। எதனால அவருக்கு அந்த சாபம் வந்தது? किसके लिए उसके लिए ये श्राप आई? क्योंकि उसने भरोसा नहीं किया, परमेश्वर की वाणी को उसने भरोसा नहीं किया। அல்லேலூயா. அல்லேலூயா। எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. मेरे लिए और आपके लिए परमेश्वर आशीष रखे। எபேசியர் आशीष 1:3 இருக்கு. உலகம் தோன்றதுக்கு முன்னாலே நம்ம एफेसियों 1:3 में है, சகல ஆசீர்வாதங்களால ஆசீர்வதிச்சிட்டாரு. संसार की उत्पन्न होने से पहले सारी आशीषों से आशीष किए। அந்த விசுவாசத்தால் எடுத்துக்கொள்ளணும். उसे विश्वास के तौर पर उठाना है। பிள்ளைகளுக்கு இருக்கு, கணவருக்கு இருக்கு, பற்றாக்குறைக்கு இருக்கு, கடனுக்கு இருக்கு, எல்லாம் ஆசீர்வதிச்சிட்டாரு. बच्चों के लिए है, पति के लिए है, सभी कमी कटिया के लिए, सभी के लिए है। அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது சொல்றார், நான் தாகமா இருக்கேன்னு சொல்றார். दाऊद कहता है कि मैं प्यासा हूँ। எதுல தாகமா இருக்கேன்னு சொல்றாரு? किसके ऊपर प्यासा है? போன வாரம் வந்து சொல்லி அருட்னா சங்கீதம் 1, தேவனே என் ஆத்மா உம்மே தாகமாயிருக்கிறது. भजन संगीता 63:1 में है, இல்லத்திலே என் ஆத்மா ஆண்டவர் மேல தாகமா இருக்கு. परमेश्वर के ऊपर प्यासा है, அதனால ஆசீர்வதிச்சார். इसके लिए उसे आशीष करता நமக்கு है। சொல்லுதாரு ஏசாயா 55:3, நீங்க உங்களுக்கு செவி கொடுங்க, என்கிட்ட வாங்க. हमारे लिए परमेश्वर कहता है कि ஏசாயா 55 में सुनो और मेरे पास आओ। தாவீது கையில நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு தரேன். जो दाऊद को दिया हुआ वो निश्चय आशीष तुम्हें भी दूंगा। இப்படி பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம ஏன் விடுதோம்? क्यों इतनी महान आशीष को खोकर बैठना है? வசனத்துக்கு சரி சேர்க்கல. वचन की ओर हम ध्यान नहीं दिए। அவர் சும்மா விட்டாரு ஆண்டவர் தாவீத. दाऊद को परमेश्वर ऐसे ही छोड़े क्या? பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. जब गलत किया था तभी उसे நான் ताड़ना சொன்னேன், दिए। எத்தனை பிள்ளைகள் இறந்துச்சுன்னு சொன்னேன். देखिए कितना बच्चा मर गया करके बोले, அல்லேலூயா. 4 बच्चे, हाँ। 4 பிள்ளைங்க செத்து போன்னு சொன்னேன். 4 बच्चे मर गए। அடுத்து யோசேப்பை சொன்னேன். उसके बाद यूसुफ के बारे நான் में ரிவைஸ் பண்ண உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கும். मैं उसे याद दिलाती हूँ कि ताकि आपको याद में रखे। யாரோ செய்வன வச்சது நமக்கு பலிக்காது. कोई भी जादू टोना रखा तो हमारे ऊपर आकर नहीं गिरेगी, எனக்கு பலிக்குது அப்படின்னா ஏன் பொருள்? लेकिन मेरे ऊपर आकर गिरती है, फलती है तो मेरे ऊपर ही कमियां है। உனக்கு விரோதமா எழும்பும் எந்த ஆயுதமும் वचन कहती है कि तेरे विरुद्ध उठने वाले कुछ भी। அல்லேலூயா. हालेलुया। அப்ப யோசேப்பு 17 வயசுக்கு வந்தாரு. यूसुफ 17 साल का था। 17 वयசுல இருந்து 30 வயசு வரை மத்தியில 13 வருஷம் பாடுபட்டார். 17 साल से 20 साल तक, बीच में 13 साल तक बहुत
दुख उठाया था, அவர் சொப்பனம் கண்டாரு. वो सपना देखने அதை लगा, நினைச்சிருப்பார். उसे அதை यो நினைச்சு सोचा था, நினைச்சு துன்பங்கள் சகோதரர்கள் துன்பப்படுத்தினாங்க. उसे सोच कर अपने भाइयों उसने दुख पहुंचाए, அடிமையா விற்கப்பட்டாரு. गुलाम में उसे भेजा गया था। இந்த செய்தி கொடுக்க நேரம் இல்ல. अब संदेश देने के लिए समय नहीं है। हालेलुया। அப்போ யோசேப்பு சகோதரரை மன்னித்தார். यूसुफ अपने भाइयों को क्षमा किए। நான் லேசா மன்னிச்சிருவேன். आसानी से मैं क्षमा कर देती हूँ, லேசா சிரிச்சிருவேன். विरोध करने वाले को मैं हंस के छोड़ देती हूँ, लेकिन वो मैं कभी नहीं बोलती காலையிலே हूँ। அதை நான் ஜெபம் பண்ணேன். उसके लिए मैं बड़ी भोर में आज प्रार्थना करने எனக்கு लगी। விரோதமா எழும்பினவரை எனக்கு மன்னிச்சிருந்தேன், ஆனா நான் மறக்க மாட்டேங்கிறேன். जो भी मेरे विरुद्ध उठते हैं मैं क्षमा करती हूँ, लेकिन मैं बोल नहीं पाती हूँ। அப்போ ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும். परमेश्वर हमारे लिए जो आशीष रखते हैं उसे हमें स्वतंत्र करना है। ஏன்னா நம்ம சுதந்திரிக்கும்படி தான் தெரிந்து கொண்டார். हमें स्वतंत्र करने के लिए परमेश्वर हमें चुन लिए। எல்லாரும் தூங்கு நேரம் நம்ம இங்க வந்திருக்கிறோம். सभी सोने के समय पे हम यहाँ आए हैं। யாரெல்லாம் உங்க பேரை சொல்லல ஞாபகமா சொல்லிட்டு போங்க, எழுதுவாங்க இருக்கட்டும். जो भी अपना नाम नहीं बताए याद से अपना नाम बताइए। இந்த நாளிலும் इस दिन में भी நேற்று இதுவரைக்கும் 1/2 மணி நேரத்துக்கு மேலே போய் செய்து கொடுத்துருந்தேன். போன வாரம் पिछले हफ्ते यही समय पर आधा वचन बोल चुकी இந்த थी। நாளிலும் आज के समय நம்மளை पर எவ்வளவு நேசிக்காரு. देखिए हमारे पर परमेश्वर कितना प्रेम है। எனக்கு சொன்னாங்க. मैं सो रही थी, परमेश्वर मुझे कहने लगा मैं आपके लिए वो அது लेकर எனக்கு आई हूँ, உங்களுக்கு வரும். मेरे पास से आपके पास आएगी। ஏசாயா 46:3-4. ऐसाया 46, 3 और 4। யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்குவேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். இனிமட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். இதை விட நமக்கு என்ன வேணும்? इससे बढ़कर हमें क्या चाहिए? அதுக்கு ஒரு நிபந்தனை கேட்டீங்களா? उसके लिए एक என்ன நிபந்தனை? नियम है। क्या नियम है? யார் சொன்னா? சரி. ஹல்லேலூயா. हालेलुया। யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியாரே, ये याकूब के घराने और इस्राएल के घराने ஆண்டவருக்கு செலுத்தணும். किसको कान लगाना है? परमेश्वर के पास। விக்கிரக வணக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. लेकिन ये लोग क्या किए? मूर्ति की आराधना कर रहे थे। அங்கலாய்க்காரு. ஆண்டவர் वो அங்கலாய்க்காரு. परमेश्वर तड़पते हैं हमारे लिए, ஏன்னா நான் தான் தேவன். बोलते हैं कि मैं ही परमेश्वर हूँ, காரியத்துல நான் தான் உங்களுக்கு जो சொல்லுவேன். आने वाले कार्यों को मैं ही तुम्हें बता सकता हूँ। मैं तुम्हें उठाऊंगा, आपको उठाऊंगा। நிறைவை முதல் உங்களை நான் சுமப்பேன். तुम्हारे बाल पकने के समय तक तुम्हें उठाऊंगा। என்ன செய்தாரு? वैसे ही करके आ रहे हैं। பெருமையா இல்லாம நம்ம சிறுமப்பட்டு இருக்கோம். लेकिन हम घमंड के तौर पर नहीं है, लेकिन हम दीन के साथ சரியா है, கொடுத்தது கிடையாது. क्योंकि हम परमेश्वर की ओर कान नहीं लगाए। ஆலயத்துக்கு வரது நல்லதுதான். कलीसिया में आना अच्छाई ஜெபம் है, பண்றது நல்லதுதான். प्रार्थना करना अच्छी बात है, அந்நிய பாஷை பேசுறது நல்லதுதான். अन्य भाषा बोलना अच्छी ஆனா बात நம்ம है। நீதி நிறைவேற்றுகிறோமா? क्या हम धार्मिकता कार्य को नियम का நம்ம पालन கிரியைகள் करते எப்படி हैं? இருக்குது? हमारी क्रियाएं चाल चलन कैसी है? யோசேப்பு எப்படி மன்னிச்சாரு? देखिए यूसुफ कैसे अपने भाई को क्षमा இஸ்ரவேலுக்கு किए। மாத்திரமல்ல, பக்கத்து நாடுகளுக்கெல்லாம் அவர் போஷிக்கிறவராக. केवल इसराइल के लिए नहीं, आजू बाजू के सभी देश को वो भोजन दिया था। பட்சபாதம் இல்லாத தேவன். पक्षपात नहीं करने वाला நம்மையும் परमेश्वर அப்படி நடத்துவார். हमें भी वैसा चलाएंगे। ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதத்துல ஒண்ணு, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். अब्राहम की आशीषों में एक तू आशीषदायक रहेगा। நீ ஆசீர்வாதமாய் இருக்கிறது மாத்திரமில்ல, केवल तू आशीषदायक नहीं रहेगा, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். दूसरों के लिए भी तू आशीषदायक रहेगा। அல்லேலூயா. அல்லேலூயா. செவி கொடுங்கன்னா कान लगाओ मतलब ஆண்டவருடைய வார்த்தையை நம்புது. परमेश्वर की वचन को भरोसा करना। அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஆளும்படிக்கு நம்மளை படைத்தார். हमें राजनीति करने के लिए परमेश्वर हमें उत्पन्न किए। அல்லேலூயா. அல்லேலூயா। யாருடைய சாயல்? किसकी स्वरूप में है? நான் உங்களை யாருடைய சாயல்? हम और आप किसके தேவ சாயல். स्वरूप? परमेश्वर की स्वरूप में है। அவர் வார்த்தையினாலே உலகங்களை படைத்தார். वो वचन के तौर पर संसार को उत्पन्न அவருடைய किए। வார்த்தை வல்லமை உள்ளது. उसकी वचन महान है। அல்லேலூயா. हालेलुया। எபிரேயர் 11:3 சொல்லுது. इब्रानियों 11:3 कहता है, जल्द से पढ़िए। விசுவாசத்தினாலே நாம்
உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அந்த வார்த்தை நம்ம பார்க்கல, நம்மளை ஆசீர்வதிச்சுட்டாரு, அதை நம்ம பார்க்கல. हम नहीं जानते हैं कि परमेश्वर हमें आशीष किया है वचन के द्वारा, அதை நம்பணும். उसके ऊपर भरोसा रखना है। அல்லேலூயா. हालेलुया। எசேக்கியேல் 12:25. एसेकियेल 12:25। நான் நான் கர்த்தர், கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. போதும். நான் சொல்லுவேன், நான் கர்த்தர். मैं यहोवा हूँ, அதனால் செய்யக்கூடாது ஒண்ணுமே கிடையாது. उनसे नामुमकिन कार्य कुछ भी नहीं है। நான் சொல்லுவேன், मैं बोलूँ, நான் சொல்லும் வார்த்தை என்ன செய்யும்? நிறைவேறும். जो जो वचन में कहूँ वो वैसा ही होगा, தாமதியாது. उसमें विलंब न होगा। இப்ப யாருடைய சாயல் நம்ம? हम किसके स्वरूप में அவருடைய है? சாயல். परमेश्वर की அவர் स्वरूप में। சொல்லுவாருன்னா நம்மளும் சொல்லலாம். वह कहेंगे तो हम भी कह सकते हैं। சங்கீதம் 33:6-9. भजन संगीता 33:6-9। கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. हालेलुया। அவருடைய வார்த்தையினால் சர்வ சேனை நாசினாலே உண்டாக்கப்பட்டது. उसके वचन के अनुसार सभी सृष्ट और ஆதியாகமம் 1:3. उत्पन्न हुए उत्पत्ति 1:3. 1:3। கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்தில் ஆதியாகமம் 1:3. जब परमेश्वर ने कहा வெளிச்சம் உண்டாயிற்று. उजियाला हो गया, நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். हमारे पास अधिकार दिए அப்போ हैं। அன்று அவர் வெளிச்சம் உண்டாக்கணும்னு சொன்னார். उस दिन परमेश्वर ने कहा उजियाला हो। ஆண்டவர் சொன்னாரு மையா, அதாவது அவரை விட நம்ம அதிகமா செய்ய முடியும்னு சொல்றாரு. मुझसे उनसे भी हम अधिक कर सकते हैं कर परमेश्वर அப்போ कहे। அவருடைய வார்த்தைகளில் நாம் விசுவாசிக்கும் போது, उनके वचन के ऊपर भरोसा करते அவரை समय, விசுவாசிக்கும் போது, उन्हीं को विश्वास करते समय, விசுவாசம் அவற்றை 3 பண்புகள் உடையது. विश्वास में 3 गुण है। ஒண்ணு நித்தியத்தின் பண்பு, एक है अनंत काल की, அதாவது அழியாத ஒரு பண்பு. ना मिटने वाला एक गुण। விசுவாசம் படைப்பின் ஆற்றல். विश्वास है उत्पत्ति की एक अहम गुण। ஒண்ணு நித்தியத்தின் பண்பு, एक गुण है अनंत काल की அழியாமையின் ஒரு பண்பு. और ना मिटने वाला एक गुण। விசுவாசம் உலகம் உண்டானது அவருடைய விசுவாசத்தின் ஆற்றலால். विश्वास से पूरी संसार उनके वचन के तौर पर उत्पन्न हुआ। மூணாவது தேவனுடைய விசுவாசம் அவர் பேசும் வார்த்தைகளால். तीसरा गुण है जो परमेश्वर बोलते हैं उसके अनुसार, அது பயனுள்ளதாக இருக்குது. और वो अब हमारे लिए लाभदायक होगा। அதே போல அவருடைய சாயல் நமக்கு இருக்கிறபடியால் उसी प्रकार उनकी स्वरूप हमारे अंदर है। தேவன் மனிதனை परमेश्वर मनुष्य को விசுவாசத்தை பயன்படுத்தும் திறமையுடன் படைத்தார். विश्वास को उसको उपयोग करने के लिए उसके गुण से बनाए। இப்ப நம்ம விசுவாசிக்கும் போது அது செயல்படுகிறது. यदि हम विश्वास करेंगे तो वो वैसे ही करेगी काम। என்ன விசுவாசிக்கணும்? किसके ऊपर विश्वास करना है? தேவனுடைய வார்த்தையை. परमेश्वर की वचन को। அப்போ நமக்கு இப்போ விசுவாசத்தை பயன்படுத்தும் திறமையும், हमारे लिए अभी विश्वास को उपयोग करने की गुण நம்ம விசுவாசத்துக்குள்ள ஆற்றலையும் தராரு. और विश्वास की सारी गुण को भी देते हैं। அப்போ விசுவாசத்துல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம செய்ய முடிய வல்லமே நமக்கு தராரு. देखिए, विश्वास के साथ जो भी कार्य कर सकती है उसकी सामर्थ्य भी परमेश्वर हमें देते हैं। ஏன்னா நம்ம அவருடைய சாயல்ல இருக்கோம். क्यों? हम परमेश्वर की स्वरूप में है। அவருடைய சாயலை எப்போ நடக்கும்? कब हम उनकी स्वरूप को खोकर बैठते हैं? எபேசியர் 1:4. एफेसियंस 1:4। 4 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு முன்பாக நாம் அன்பில் அது பரிசுத்தமுள்ளவர்கள். இல்லம்மா, एफेसियंस 1:4 சொல்லல, 4 அதிகாரம் 4 अध्याय, क्षमा कीजिए, 4 अध्याय 22 இருந்து 24 வரைக்கும். 22 से 24 तक। அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு ஆ. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும்
பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இப்ப யாருக்கு விசுவாசம் பலிக்கும்? देखिए किसके ऊपर विश्वास आकर गिरेगी? தேவனுடைய சாயலாக இருக்கிற நம்ம தேவ சாயலை இழக்க கூடாது. जो हम परमेश्वर की स्वरूप में है उसे खोकर नहीं बैठना है। எபேசு சபைக்கு பவுல் என்ன சொல்றாருன்னா, इफिसियों की कलीसिया के लिए पौलुस क्या कहते हैं? முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே तुम पिछले चाल चलन बरमाने वाले अभिलाषाओं से கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து கொண்டு, பழைய மனுஷனா उस पुराने मनुष्य को उतार डालो। நமக்கு விரோதமா சொன்னா உடனே சண்டை போடுறோம். पुराने मनुष्य मतलब जो आज हमारे बोलो। विरुद्ध बोलेंगे तो उसके पास झगड़ेंगे, मारेंगे மன்னிக்க और மாட்டோம். இது பழைய घूर மனுஷன். घूर कर देखेंगे पिछला मनुष्य है। அப்போ கெட்டு போகிற பழைய மனுஷன் நம்ம என்ன செய்யணும்? पिछले मनुष्य की सभी अभिलाषों को हमें उतार कर डालना है। ஆளுகையின் அதிகாரம் தந்தார், राज्य के अधिकार को हमें दिए, அதே அதிகாரத்தை வாங்கி தந்து விட்டார். उसी अधिकार को वापस लेकर भी दिए हैं। இப்ப நம்ம உள்ளத்துல என்ன இருக்கணும்? देखिए तभी हमारी हृदय पर क्या होना இந்த चाहिए? ஆவி கிறிஸ்துவின் ஆவி मसीह की आत्मा होना चाहिए। உடையவர்களாகி वो होकर மெய்யான நீதியிலும் सच्चे धार्मिकता से பரிசுத்தத்திலும் पवित्रता में மெய்யான நீதி पहले आत्मिक स्वभाव ये है कि नए मनुष्यत्व பரிசுத்தம் ரெண்டு पवित्र தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட परमेश्वर के स्वरूप में उत्पन्न किया हुआ हम धार्मिकता और पवित्रता में புதிய மனுஷனை தெரிந்து கொள்ளுங்கள். नए मनुष्य को पहनना है। முதலாம் ஆதாம் இரண்டாம் ஆதாம்னு வேதம் சொல்லுது. पहला आदम और दूसरा आदम कहकर पवित्र शास्त्र कहती है। முதலாம் ஆதாம் பழைய மனிதன், पहला आदम था पुराने मनुष्य, அல்லேலூயா. हालेलुया। இரண்டாம் ஆதாம் இயேசு கிறிஸ்து. दूसरा आदम यीशु இப்ப मसीह। யாரை போல நம்ம நடக்க போறோம்? किसके समान हम चलने இப்ப वाले யாரை हैं? போல நடந்து अब கொண்டிருக்கிறோம்? किसके समान चल रहे இப்படி हैं? நடக்கிறதுனால நமக்கும் நம்ம குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதம் கிடையாது. वैसे चलेंगे पुराने आदम की जैसे हमारे लिए और हमारे परिवार के लिए वो आशीषदायक नहीं है। வாக்கு பலிக்காது. और जो भी आशीष है हमारे ऊपर नहीं फलेगी। அப்போ விசுவாசத்தின் இலக்கு தேவனே ஆவார். पर विश्वास की पूरा परमेश्वरी होंगे। அப்போ அந்த அவர் நம்மில் பெருக வேண்டும். वो हमारे अंदर बढ़ना है। ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर ऐसे कहते हैं। வாசிக்கிறதா யோவான் 14:12 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவन्ना 14:12 में परमेश्वर ऐसा कहते हैं कि सच सच में तुम्हें कहता என்னை हूँ, விசுவாசிக்கிறவன் मुझे जो भी विश्वास करता है, நான் செய்யற கிரியையை செய்வான். जो मैं क्रिया करता हूँ அந்த वो भी மாதிரி பெரிய करेगा, கிரியை செய்வான். ஏன்னா அவர் போகிறாரு. उससे भी अधिक कार्य करेगा क्योंकि वो अब ये दुनिया छोड़कर चले जाने वाले हैं। ரெண்டாவது மார்க் 11 சொல்றாரு, मार्कुस 11 में कहते हैं 22 நான் தேவனுடைய 22 விசுவாசமா இருங்கன்னு சொல்றாரு. परमेश्वर के पास विश्वास रखो कर कर कहते हैं। தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கன்னு சொல்றாரு. அவர் ஒருவர் எழுதாரு, परमेश्वर के ऊपर विश्वास रखो। தேவனை போல விசுவாசமா இருங்கன்னு एक சொல்றாரு. मनुष्य अपनी किताब में पुस्तक में लिखता है कि परमेश्वर की समान ही विश्वास रखो। அல்லேலூயா. அல்லேலூயா. அது 11 மார்க் 11 22 23 24 இருக்கு. அந்த வாசிக்கிறேன். मार्कुस 11 22 23 24 में है। ஆதியாகமம் 2 15 17 ஆண்டவர் சொன்னாரு, उत्पत्ति 20 15 16 17 में परमेश्वर कहे। முதல்ல ஒண்ணு அனுமதிச்சாரு. எதை அனுமதிச்சாரு? पहले परमेश्वर एक को अनुमति दिया। எதை அனுமதிச்சாரு? ஆதியாகமம் 2 அதிகாரம் 15 17 ஏதேன் தோட்டத்துல என்ன சொன்னாரு ஆண்டவர்? उत्पत्ति 2 15 16 17 में परमेश्वर पहला क्या தோட்டத்துல किसी இருக்க को எல்லாவற்றையும் சாப்பிடணும். இது அனுமதி, பெர்மிட் தந்துட்டாரு. क्या अनुमति किए कि जो भी बगीचा में है सभी फल को वो अनुभव कर सकते थे। ரெண்டாவது எச்சரித்தாரு. दूसरा चेतावनी எதை दिए। எச்சரித்தாரு? क्या चेतावनी दिए? அல்லேலூயா. हालेलुया। எல்லா பழத்தையும் நீங்க சாப்பிடலாம். सभी फलों को आप खा सकते हैं। ஆனா அந்த தோட்டத்தின் மத்தியில் இருக்க நன்மை தீமை அறியக்கூடிய பழத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது? बगीचे के बीच में जो बुरा भला जाने वाला उस फल को नहीं खाना है, नहीं छूना है। அதை தடை விதிச்சாரு. उसके लिए परमेश्वर ने रोका। அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. उसे भोजन उसे खाना नहीं कर कर बोले थे। மூணாவது எச்சரித்தாரு. तीसरा चेतावनी दिए। அப்போ 17 வசனம் 2 அதிகாரம் 17 வசனம் வாசிப்போம். उत्पत्ति 2:17 ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆமா, இது தடை போட்டாரு. ये परमेश्वर ने उन्हें रोका।
16 மனுஷன் நீ தோட்டத்தில் தேவனாகிய கர்த்தர் மனுஷன் ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வச்சாரு. परमेश्वर ने आदम को लेकर अदन की वाटिका में रखा और उसमें काम करे और उसकी रक्षा करे, இதை எச்சரித்தாரு. और यही एक चेतावनी परमेश्वर ஆனா ने அவங்க दिया, பார்க்கல. लेकिन वो नहीं सुने। ஆண்டவர் தெரியும் திருடன் வருவான்னு. परमेश्वर जानता है ताकि चोर जरूर आएगा। ஆதாமுக்கு அருமையான ஏதேன் தோட்டத்துல சோதனை வந்தது. आदम को इस अच्छे से एदे वाटिका में समस्या आई। இயேசுவனவருக்கு எங்க சோதனை வந்தது? देखिए यीशु मसीह के लिए कहाँ समस्या आई? இன்னும் நீங்க சொல்ல முடியல. இயேசுவனவருக்கு எங்க சோதனை வந்தது? வனாந்திரத்துல. रेगिस्तान में 40 நாளா வனாந்திரம். உபாசமா. அதான் எங்க சோதனை வந்தது? कहाँ परमेश्वर को समस्या आई? रेगिस्तान में। கேள்விக்கு தகுந்த பதில் தானே வேணும். அல்லேலூயா. हालेलुया। இவர் சோதனை ஆதாமுக்கு வந்த சோதனை जो आदम को जहाँ परखा गया था, சாப்பிட்டுட்டு தோத்து போனாரு. खाकर वो हार गया। இவர் சாப்பிடாம ஜெயிச்சிட்டாரு. ये न खाते हुए विजयी हो गए। அல்லேலூயா. 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 அவருக்கு சோதனை கண்களின் இச்சை. उनकी क्या क्या समस्या थी? आंखों की लाल 1 யோவான் 2:15. आंखों की अभिलाषा। 1 யோவான் पहला यूहन्ना 2:15-16. दूसरा अध्याय 15 और 16। உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. 15 हाँ, 16. 16। ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகளால் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். அல்லேலூயா. கண்களின் இச்சை, आंखों की अभिलाषा, மாம்சத்தின் இச்சை, शरीर की अभिलाषा ஜீவனத்தின் பெருமை. और जीविका का घमंड। இந்த பாம்பு திருடன் உள்ள வரான். ये श्राप अंदर आने लगा। பாம்பு முதல்ல என்ன செய்யல? ये सांप पहला क्या அது नहीं किया? நடந்திருக்கு. पहला वो चल फिरता था, ஊருன்னு சொன்னாரு. लेकिन परमेश्वर ने श्राप दिया, तू அது எல்லாம் गिरलू बन जाएगा। பாம்பு ரொம்ப அழகா இருக்கும். श्राप बहुत सुंदर सुंदर दिखेगी। அப்போ தேவனாய் முதல் வசனம் 3 அதிகாரம் தேவனாய் கர்த்தர் ஆதியாகமம் 3 அதிகாரம் उत्पत्ति 3 अध्याय। உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிறோம் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. பாம்பு பற்றி நிறைய பேர் சொல்றாங்க ரொம்ப அழகு. यहोवा परमेश्वर ने जितने बनेले पशु बनाए थे उन सब में सर्प द्रुत था। அப்போ அது கேக்குது. उसने स्त्री से कहा, எப்படி கேள்வி கேக்குது? देखिए कैसा प्रश्न நம்ம उठाता அடிக்கடி है। செய்தியை கேட்டிருக்கோம். ये लगातार इस वचन को हम सुने हैं। தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களையும் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? எப்படி கேள்வி கேக்குது? देखिए कैसा प्रश्न उठाता है, तुम इस वाटिका के किसी वृक्ष का फल न खाना कर परमेश्वर ने कहा क्या? அந்த பாம்பு கேட்ட கேள்வியில இந்த அம்மா தோத்து போனாங்க. जो प्रश्न सर्प उठाया था उसमें ये स्त्री हार गई। கேள்வியை ஏற்றுக்கொண்டாங்க. वो प्रश्न को उठा ली, அதை பற்றி பேசாதன்னு சொல்லல. उसके बारे में बात मत करना कर नहीं कही, ஏன்னா ஆண்டவர் அதை புசிக்க விடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல. क्योंकि परमेश्वर ने उसे नहीं खाना कर कहा है। ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து तब श्री ने सर्प से நாங்கள் कहा, தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். इस वाटिका के वृक्ष को फल हम खा सकते हैं, ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து पर जो वृक्ष वाटिका के बीच में है தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். उसके फल के विषय में परमेश्वर ने कहा कि न तो तुम उसको खाना और न तो उसको छूना। முதல்ல அவன் சொல்லிட்டான்னா அவங்களுக்கு விளங்கிடும் எப்படி தந்திரமா அதை கேட்கலாம். देखिए पहले ही ऐसा नहीं पूछा, वो अपने द्रुत से कैसा पूछता है। நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? எப்படி கேட்கலாம்? देखिए वो कैसा प्रश्न उठाता है, तुम इस वाटिका के विषय वृक्ष का फल न खाना है कर परमेश्वर तुमसे कहा है क्या? அவங்க என்ன சொல்றாங்க? எல்லாமே புசிக்கலாம். उसने उस स्त्री ने क्या कही, सभी को खा सकते हैं, புசிக்க கூடாது. केवल एक को नहीं। அதான் என்ன சொல்றாரு ஆண்டவர்? देखिए परमेश्वर क्या அதை कहते हैं, புசிக்கவும் அதை தொடக்கூட செய்யக்கூடாது. उसे न छूना और उसे न खाना।
பிசாசு என்ன சொல்லலாம்? देखिए शैतान यहाँ क्या कहता है, நீங்க புசிக்கும்போது என்ன மாதிரி செய்ய மாட்டீங்க? शरीर से खाएंगे तो तुम नहीं मरोगे। அப்போ ஆண்டவர் சொன்னதை நம்பினாங்களா? பாம்பு சொன்னதை நம்பினாங்களா? परमेश्वर की बात में आए कि शैतान की बात में आए? இப்போ நம்ம யாரை நம்பிட்டு இருக்கோம்? देखिए हम किसकी बात में आते நம்ம हैं, சம்பளத்தை நம்புதோமா? हमारे कमाई को, அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம சரீர பலத்தை நம்புதோமா? हमारे शरीर के बल को। அப்போ அவன் அந்த பாம்பு சொன்னதை அவங்க கேட்டாங்க. देखिए वो शैतान की बात पर आ गए। என்ன சொன்னா? क्या कहने लगा, நீங்க சாக மாட்டீங்க, तुम नहीं मरोगे, நீங்க தேவனை போல ஆயிடுவீங்க, तुम परमेश्वर के समान बन जाओगे, ஞானி ஆயிடுவீங்க, आप ज्ञानी हो जाएंगे। தேவனை போல ஆயிடுவீங்கன்னா அவங்களுக்கு என்ன நிலைமை இருக்கு? देखिए परमेश्वर के समान हो जाएंगे तो उसका मतलब क्या है? அப்ப கீழ்ப்படுதல் இருக்கா? देखिए उनके पास आज्ञा पालन थी क्या? அல்லேலூயா. हालेलुया। நம்ம தேவனை மாதிரி ஆயிடுவோம், நம்மளை இப்போ அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு நினைச்சிருப்பாங்க. हम तो परमेश्वर के समान हो जाएंगे, हम तो हमें गुलामपन रखे हैं உடனே करके, அதை பார்த்தாங்க. तभी वो उसे तुरंत देखने लगता है। யோவான் என்ன சொன்னாங்க? கண்களின் இச்சை. पहला यूहन्ना में क्या लिखा है, आंखों की अभिलाषा। அப்போ அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, उस वृक्ष खाने के लिए अच्छा பார்வைக்கு இன்பம், और देखने के लिए मन भाऊ புத்தியை தெளிவிக்கிறதற்கு और बुद्धि देने के लिए இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது. चाहने योग्य भी है। அப்போ அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. देखिए वो फल खाने के लिए अच्छा। அப்போ ஆண்டவர் சொன்னாரு அதை புசிக்க கூடாதுன்னு சொன்னார். परमेश्वर ने कहा कि उसे नहीं खाना। இப்போ அவர் சொன்னார் கண்களின் இச்சை, देखिए अभी यूहन्ना में लिखा है कि आंखों की अभिलाषा, மாம்சத்தின் இச்சை, जीवन की अभिलाषा, जीवन की शरीर प्रेम। की अभिलाषा और जीवनी की घमंड, இந்த மூணு இதுல இருக்குது. ये तीनों यहाँ भी है। ரொம்ப அழகா இருக்கு, देखने के लिए अच्छा है ரெண்டாவது இன்பமா இருக்குது, और मन भाऊ है மூணாவது இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்குது. और बुद्धि देने के लिए चाहने योग्य भी है। ஆண்டவருடைய வார்த்தை என்ன செஞ்சிட்டாங்க? देखिए परमेश्वर की वाणी को उल्लंघन किए। நானும் நீங்களும் நிறைய ஆண்டவருடைய வார்த்தையை தள்ளி போட்டிருக்கோம். मैं और आपको कई समय पर परमेश्वर की वाणी को उल्लंघन किए। அதனால நான் ரொம்ப தீமையை அனுபவிச்சிருக்கேன். इसके लिए मैं बहुत दुख उठाई हूँ। நம்ம யாருங்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். हमें जानना है कि हम कौन है। நம்மை ஆளுகைக்குரியவர்கள், हम राज्य करने वाले हैं। நம்ம நிறைய பேர் என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுதோம். कई लोग कहते हैं कि हमारे बच्चों के लिए प्रार्थना करो। பிள்ளைகளை அன்போடு அரவணைக்கும் ஆளுகையை இழந்து விட்டோம். हम बच्चे के साथ प्रेम से रहने की उस गुण को खोकर बैठे हैं। நம்ம அமைதியா வாக்குத்தத்தங்களை நம்ம ஆண்டவர் எப்படி சொன்னாருன்னு சொல்ல நினைச்சார். शांति के साथ परमेश्वर की सभी प्रॉमिसेस को कबूल करना है, வாயினால சத்தமா தான் பேசுறார். बादशाह को कबूल करना है, लेकिन परमेश्वर कहा कि उसे जोर से कहलाओ। நம்ம பிள்ளைகள் நமக்கு விரோதமா இருக்கலாம், यदि हमारे बच्चे हमारे विरुद्ध हो सकते हैं இப்ப நம்ம சொல்லலாம், तब हम कह सकते हैं எனக்கு விரோதமா எழும்பும் எந்த ஆயுதமும் जो कार्य मेरे विरुद्ध उठता है वो ऐसे ही हो नहीं होगा। ஏன் பிள்ளைகள் நமக்கு விரோதமா வராங்க? देखिए क्यों बच्चे हमारे विरुद्ध में आते हैं, அவங்க நீதி ஆயுதம் இல்ல, उनके पास धार्मिकता की அது गुण नहीं பிசாசின் है, ஆயுதமா वो இருக்காங்க. शैतान की ஏன் அப்படி இருக்காங்க? गुण है। क्यों ऐसा है? ஏதேன் தோட்டத்தை எல்லாமே ஆளுகை செஞ்சாங்க, एदेन की वाटिका में सभी को राज किए, மீண்டும் ஏதேன் தோட்டத்தை வாங்கி தந்துட்டாங்க. वापस से एदेन की वाटिका को वापस लेकर ஏன் दिए। வீட்டுல நல்லா இல்ல? क्यों घर पर शांति समाधान नहीं नहीं है, है। समाधान नहीं எங்க है। பார்த்தாலும் செய்தி பார்ப்போம். हम लगातार अखबार और समाचार पढ़ते 16 हैं। வயது பிள்ளை அம்மா அப்பாவுக்கு மருந்து வச்சு கொண்டு போட்டுட்டான். 16 उम्र की लड़की खुद की माता पिता को विष डालकर ஆண்டவர் சொன்னாரு பிள்ளைகளுக்கு घात कर दिया। பெற்றோருக்கு விரோதமா பிள்ளைகள் வரும்னு पवित्र சொன்னாங்க. शास्त्र में लिखा है कि बच्चों के विरुद्ध पिता माता और माता पिता के विरुद्ध बच्चे அது उठेंगे। ஆசீர்வாதமற்ற காரியம். वो आशीषदायक அது नहीं है, சாபம். वो श्राप है। இதை நாம் வெல்ல வேண்டுமானால் इससे हम विजय पाना है तो விசுவாசத்தால் பேச வேண்டும். विश्वास की बातें करना है। பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் இல்ல நமக்கு, बच्चे की आशीष अब हमारे पास கவலைப்பட नहीं है, தேவையில்லை. उसके लिए दुख उठाना அதை जरूरी नहीं மன்னித்து है। மறக்கிறவர். वो क्षमा कर कर भूलने वाले हैं। நாமும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும், हमें भी दूसरे को क्षमा और करके மற்றவர்களுக்கானதை தேட வேண்டும். दूसरों के लिए खोजना चाहिए। நம்மை ஆசீர்வதிப்பது நமக்கு மாத்திரம் அல்ல, हमें आशीष करना केवल हमारे लिए नहीं, வேதம் கட்டளையிடுவது பிறருக்கானதை நாடுங்கள். पवित्र शास्त्र आज्ञा देती है कि दूसरों की भलाई खोजो। அப்ப நம்ம பிள்ளைகள் முதல்ல நமக்கு வரலன்னா
நம்ம ஆண்டவரை நம்ம ஒன்றுக்கும் கவலைப்பட पहले தேவையில்லை. हमारे बच्चे हमारे विरुद्ध है तो हम किसी के लिए नहीं दुख उठाना चाहिए। எசேக்கியாவுக்கு விரோதமாக சனகரிப்பு வந்தாரு. एसेकिया के विरुद्ध सनकरिप आया था। அவர் சின்ன ராஜ்யம் தான். वो एक छोटा राज्य था, தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணாரு. लेकिन परमेश्वर के सम्मुख पे वो प्रार्थना करने लगा। உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும்னு சொல்லி तेरे बच्चे की शांति महान रहेगा कर कर वहाँ लिखा है। பிள்ளைகளுடைய சமாதானம், வேலையில ஆசீர்வாதம் இல்லை, வேலை இல்லை, இதெல்லாம் தேவையில்லை. बच्चे के बीच में शांति नहीं है, अच्छी से काम नहीं है, ये सब कार्य नहीं है। அது நிரந்தரம் இல்லை. वो हमेशा के लिए नहीं रहेगा, அது மறைந்து போகும். वो डब जाएगी। எப்பொழுது कब डकेगी? நம்ம விசுவாசத்துல வீழ்ச்சி அடைந்துட்டோம். हम तो विश्वास में पराजय हो गए, நம்ம வசனத்தின்படி நடக்க மறந்துட்டோம். हम वचन के अनुसार चलने के लिए நம்ம भूल गए, நம்ம சொந்த புத்தியில சாய்ந்து போனோம். हमारी खुद के बुद्धि में हम मिल गए, எல்லாமே எதிரா வந்திருக்கு. सभी इसके लिए विरुद्ध उठा है। ஆனா நம்ம விசுவாசிக்கும் போது மீண்டும் அதை தருகிறார். यदि हम वापस विश्वास करेंगे तो वापस आएगा। பைபிள்ல நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. पवित्र शास्त्र में कई नमूना है। அவர் வனாந்தரத்தில் சோதிக்கப்பட்டார். वो रेगिस्तान में परखा गया। அங்க என்ன இருந்துச்சு? देखिए वहाँ क्या था, वहाँ जंगली जानवर थे, खाने के लिए कुछ भी नहीं था। வசனத்தின் மூலம் ஜெயித்தார். वचन के तौर पर वो विजय हुआ। யாருக்காக? நமக்காக ஜெயித்தார். किसके लिए विजय हुए? हमारे लिए। அவர் அடிச்ச உடைகளை நமக்கு வைத்து போயிருக்கிறார். उसके पद चिन्हों को हमारे लिए रख कर छोड़े हैं। நமக்கு வனாந்தர வாழ்க்கையா இருக்கலாம். हमारे लिए रेगिस्तान की जिंदगी அது है, நிரந்தரம் இல்லை. वो हमेशा के लिए नहीं है। அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள்னால தான் நமக்கு இப்படி வந்தது. हमारी गलतियों की ओर से हम ऐसा है। நம்ம வாயை நம்முடைய நடைகள் திறப்பட வேண்டும். हमारी जबान और हमारी कार्य कामों पे हम स्थिर होना चाहिए। பூரா வீட்டு காரியத்துல நம்ம வாய் சரியா இருக்க வேண்டும். दूसरे के कार्य में हमारी जबान ठीक होना चाहिए। இல்லைன்னா வாசல்ல சாபம் படுத்திருக்கோம். ऐसा नहीं है तो हमारे द्वार पर श्राप रहेगी। हम यहाँ चेतावनी पा रहे हैं। அப்போ நமக்கு தந்த நம்ம தேவனை சார்ந்து இருக்கும்போது यदि हम परमेश्वर के संग रहेंगे, நம்ம விசுவாச நிகழ்ச்சி ஜெயிக்கலாம். हम विश्वासहीन नहीं होंगे। காணப்படாத ஒண்ணு இப்ப நமக்கு காணப்படல. இன்னும் जो சொல்ல नहीं दिखती है, நம்ம பிள்ளைகள் நல்லாவே இல்ல. अभी हमारे बच्चे ठीक नहीं நல்ல है, ஆசீர்வாதத்தை நம்ம காணல. हम अच्छे आशीष को नहीं देखे। ஆனா வசனம் சொல்லுது, लेकिन वचन कहती है உன் பிள்ளைகள் முன் பந்திச்சுக்கலாம். तेरे बच्चे तेरे पास आस पास அதை விடக்கூடாது. फलदायक रहेंगे, उसे नहीं छोड़ना चाहिए। சாத்தான் வெட்கப்பட்டு போகத்தக்கதாக पर शैतान लज्जित होने तक வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். वचन को कबूल करना है। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவருக்குள்ள உறவு, परमेश्वर की हमारी रिश्ता, ஆரம்ப உறவு. पहली रिश्ता, ஆதாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார். परमेश्वर की वचन को वाणी को आदम पहला सुने थे। ஆண்டவர் சொன்னார், நீ ஆண்டு கொள்ளுன்னு சொன்னாங்க. परमेश्वर ने उनसे कहा कि तू राज्य कर நீ நிரப்புங்கன்னு சொன்னாங்க. पृथ्वी को पूरा बरो कर कहे थे। அவங்க ஆள முடியவில்லை. वो राज नहीं करने मिला। சொந்த குடும்பத்தை நம்ம ஆள முடியல. हमारे खुद के परिवार को हम राज नहीं कर सकते हैं। ஆளுகைனா என்ன? அதிகாரம் அல்ல, राज मतलब अधिकार जताना அது नहीं, அன்பின் ஆளுகை. वो प्रेम की राज्य। அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம துரைத்தனம் பண்ணக்கூடாது. हम तो पूरे अधिकार नहीं जता सकते हैं। நம்ம மருமக்கள்கிட்டயோ கணவர்கிட்டயோ மகன்கிட்டயோ துரைத்தனம் பண்ணுவது அல்ல हमारे ஆளுகை. बहू और हमारे दामाद हमारे बच्चे के पास हम आज्ञा नहीं दे सकते हैं। வசனத்தின்படி ஆளுகை. பிள்ளைகள் தானே கீழ்ப்படிவார்கள். वचन के अनुसार राज प्रेम की राज करना है। बच्चे तुरंत आज्ञा पालन தானே करेंगे, கனம் பண்ணுவார்கள். अपने आप आदर करेंगे। நம்ம ஆண்டவரோடு இருக்கும்போது. यदि हम परमेश्वर के संग रहेंगे। அல்லேலூயா. हालेलुया। நம்ம விசுவாசம், हमारी विश्वास, வீழ்ச்சி அடையாதபடிக்கு हमारे विश्वास, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம हम நம்பணும். विश्वासहीन नहीं होने के लिए परमेश्वर की वचन को आज्ञा पालन करना है। சொல்லலையே. மத்தேயு 5:43 मत्ती 5:43 43 உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். पढ़ो। நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும்
உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. हालेलुया। நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? देखिए हम क्या कर रहे हैं। துன்பப்படுத்துவதற்காக விளங்கவே மாட்டான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோமோ? देखिए हम जो हमारे बैरियों को तो नाश होगा कर सोचते हैं क्या। நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும். हमारे बच्चे आशीषदायक நம்ம होना பக்கத்துல चाहिए। இருக்கவங்க ஆசீர்வாதமா இருக்கணும். हमारी पड़ोसी आशीषदायक நம்ம होना சபை चाहिए। ஆசீர்வாதமா இருக்கணும். हमारी कलिशा आशीषदायक நம்ம होना மூலமா चाहिए। ஆசீர்வதிக்கப்படும். हमारे द्वारा वो आशीष நம்ம होगी। மன்னிக்கணும். हमें क्षमा करना है। ஆண்டவர் சொல்லிருக்காரு நல்லோர் மேலும் தீயோர் மேலும். परमेश्वर कहा है कि भले और बुरे के ऊपर அல்லேலூயா. அல்லேலூயா। அவர் வார்த்தையை நம்பணும். उनकी वचन को हमें विश्वास करना है। அப்போ இப்போ நம்ம இயேசுவானவரை பார்த்தோம். देखिए हम यीशु मसीह को देखे, ஆதாம பார்த்தோம். आदाम को देखे, வார்த்தை நம்பல. वचन को नहीं भरोसा किया। இயேசுவானவர் வார்த்தையின்படியே சாத்தானை ஜெயித்தாரு. यीशु मसीह वचन के तौर पर ही शैतान से विजय हुए। அப்போ நம்ம விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற हमारे विश्वास ही संसार को विजय करेगी। ஆபத்துக்கு 2 அதிகாரத்துல हाबकुक 2 अध्याय 4 वचन। ஆபத்துக்கு கண்டுபிடிக்க கஷ்டம். ஆபத்துக்கு 2:4 அகங்காரியா இருக்கிறானே அவன் தன் ஆத்மாவில் இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்கு செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அவன் ஏன் அகங்காரியா இருக்கான்? देखिए उसका मन क्यों फुला है, அவனுக்கு பலன் இருக்கு. क्योंकि उसके पास बल அவன் है, நல்ல சம்பாதிக்கான். अच्छा कमाता भी है, அவனுக்கு எல்லாமே வாய்க்குது. उसके लिए सभी सीधा ही है, அவன் அகங்காரியா இருக்கான். इसके लिए उसका मन फुला हुआ எத்தனை है। பேர் நம்ம அகங்காரி நமக்கே தெரியாது. हम नहीं जानते कि हमारा मन फुला हुआ क्या नहीं है। யாரையும் மதிக்கிறது கிடையாது. फुला हुआ मतलब किसी को आदर नहीं நம்ம करते। சொன்னதும் சரி. जो मैं बोलती हूँ वही ठीक है। ஐக்கியம் எங்கிருக்கிறதோ அங்கு தேவன் இருக்கிறார். जहाँ संगति है वहाँ परमेश्वर है। அல்லேலூயா. हालेलुया। நம்ம ஆசீர்வதிக்கிறவர்களை அவர் ஆசீர்வதிப்பார். हम जिसे आशीष करते हैं वो आशीषदायक करेंगे परमेश्वर। அப்போ அகங்காரியா இருக்கிறானே அவன் தன்னுடைய ஆத்மாவில் என்னமா வார்த்தை? அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. நம்ம ஆத்மா நமக்கு செம்மையா இருக்கணும். जिसका मन फुला है उसका मन सीधा नहीं है, हमारी मन सीधा होना चाहिए। தேவ நீதி உடையவர்களா இருக்கணும். परमेश्वर की धार्मी होना चाहिए। ரோமர் 4:3 சொல்லுது, रोमियो 4:3-4 कहता है உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். இப்ப நம்ம யோவேல வாசித்தோம். आपका विश्वास ही ரோமர் 4:3-4 அப்படி 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 ஆக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களை நீதிபதிகளாய் ரோமர் 4:3-4 நானும் வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. அடுத்தது கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கட்டு என்று எண்ணப்படும், கடன் என்று எண்ணப்படும். அப்போ வேத வாக்கியம் என்ன சொல்லுது? देखिए पवित्र शास्त्र क्या कहता है? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். अब्राहम ने परमेश्वर पर विश्वास किया நீதி और वह उसके लिए धार्मिकता गिना குழந்தை गया। இல்ல நமக்கு தெரியும். उनके लिए बच्चा नहीं था, संतान नहीं था। finish ஆயிட்டு. அல்லேலூயா. हालेलुया। அப்போ அவர் நம்பினாரு. वो भरोसा किए। இப்போ ஒரு நாடு வந்துட்டு एक देश ही उनके विरुद्ध आ गए। அப்போ தேவ நீதி உடையவர்களாக இருக்கணும். परमेश्वर की धार्मिकता पाए हुआ होना चाहिए। வசனத்தை கைக்கொள்கிறது நீதி. वचन की आज्ञा पालन करना அவருடைய धार्मिक, வசனத்தை விசுவாசிக்கிறது நீதி. उनके वचन के ऊपर भरोसा रखना धार्मिक है। கடைசியாக अंत में அனனியா சப்பிரா अननिया और सपीराल को ஆண்டவரை देखते हैं, நம்பினாங்க. परमेश्वर के पर भरोसा किया। அட்ராக்ஷன் அவங்க பார்வைக்கு ரொம்ப ஈர்ப்பு இழுத்துது. मसीह की कार्य सभी को आज्ञा पालन किए और बेच दिए, போது அவங்களுக்குள்ளதுதான். और उनके पूरे दन नहीं पूरे क्या करते हैं அல்லேலூயா. அப்போ அவங்க விக்கிறதுக்கு முன்னாலே அவங்களுக்குள்ளதான் வித்தபரம் बेचने के पहले और बेचने के बाद भी उन्हीं का था। அதுக்குள்ள ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வந்துச்சு. उनके बीच में उनको एक संदेह आने लगा। அதனால கொடுத்துற நம்ம என்ன செய்வோம்? सभी को दे दिए तो हम वापस क्या करेंगे? कुछ भी नहीं करेंगे। वह महान है। உங்கள் விசுவாசமே உலகத்தை आपके विश्वास ही संसार को जीतेगी। நான் ஏந்துமே मैं तुम्हें उठाऊंगा, छुड़ाऊंगा, தாயின் கற்பத்திலிருந்தே உங்களை நான் தாங்கினேன். माँ के गर्भ से मैं तुम्हें सहायता कर நீங்க आया हूँ, மாத்திரம் என்னை தவிர விக்கிரகாரத்தை செய்யாதீங்க. लेकिन तुम केवल मेरे अलावा मूर्ति की प्रणाम मत करो। அது அதையே தப்பிக்காது.
उन्हीं को छुड़ाते हैं, உங்களை எப்படி தப்பிக்கும்? उन्हीं को वो नहीं छुड़ाया पाएगा, हमें कैसा छुड़ाएगा? இந்த வார்த்தையை நம்பணும். लेकिन मैं छुड़ाऊंगा। எல்லாருக்கும் பஞ்சம் வரலாம். सभी के लिए अकाल आ सकती உங்களுக்கு है, வராதியா? लेकिन मेरे लिए और आपके लिए அவரை नहीं நம்புனா, आएगी, क्योंकि उनके ऊपर भरोसा அவர் रखेंगे நம்மை तो தாங்குவார். वे हमें அவர் उठाएंगे, நம்மை தப்புவிப்பார். वे हमें நம்ம छुड़ाएंगे, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். हमारे बच्चे को अपने आशीष लिए करेंगे। भी वैसा ही पवित्र நான் போன शास्त्र வாரம் में சொன்னேன், लिखा है। இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே पिछला हफ्ता में कही थी कि हमें इसराइल को आशीर्वाद आशीष करना करना நானும் ही தடை செய்ய யாரும் தடை செய்ய उनकी முடியாது. इच्छा है, कोई भी रोक नहीं நம்ம पाएंगे। ஆசீர்வாதத்தை நானும் நீங்களும் தான் பண்ண முடியும். हमारी आशीष को रोकना मैं और आप ही कर सकते हैं। இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ऐसी आशीष को पाना है, விசுவாசத்தில் வல்லவர்களா இருக்கணும். வேதத்தை தியானிக்கணும். विश्वास में महान रहना चाहिए, तो पवित्र शास्त्र को अनुसार जांचना நடக்கணும். है, उसके अनुसार अनुसार चलना है, நடக்கணும். उसको कान लगाना है। விசுவாசம் தானே அவர் நமக்கு உண்டாக்குவார். विश्वास को अपने आप परमेश्वर बढ़ोतरी करेंगे, ஒன்றுக்கும் குறைவில்லை. किसी के लिए भी कमी नहीं है, பலவீனத்துக்கு இடமில்லை. कमजोरी के लिए கடனுக்கு जगह नहीं இடமில்லை. है, எல்லாம் இருக்கும். कर्ज के लिए जगह नहीं है, लेकिन सब कुछ होगी, लेकिन वो सब मिट जाएगी। உலகத்தை ஜெயிக்கிறது. आपकी विश्वासी संसार को विजय करेगी, தப்புவிப்பார், उठाएंगे, छुड़ाएंगे, நிறைவை இருந்துதார். बुढ़ापे तक हमें எத்தனை संभालेंगे, பேர் நரமை அந்த बाल पकने तक हमें संभालेंगे। பிள்ளைகள் எவ்வளவு அலட்சியம் பண்ணுதாங்க. देखिए हमारे बच्चे हमें कितना तुच्छ मानते நம்ம हैं, விசுவாசம் எல்லாரும் அன்பா இருப்பாங்க. हमारे विश्वास भी हमारे ऊपर प्रेम रखेंगे। அப்படிப்பட்ட நம்பிக்கை விசுவாசம் தேவனுக்குள்ளும் வசனத்துக்குள்ளும் வருவதாக. ऐसे भरोसा परमेश्वर की शास्त्र के अंदर विश्वास और भरोसा आएगा। அல்லேலூயா. हालेलुया।